ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெட்டேரி பார்க் இருக்குல்ல, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இருந்தேன். சரி, அப்படியே உங்களுக்கும் அதை காமிக்கலான்ட்டு தான். சமீபத்தில் தான் இந்த பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் எப்படி இருக்குது, ஃபேமிலிக்கும் கிட்ஸுக்கும் ஒர்த்தா, ஈவினிங் வாக்கிங் போகிறவங்களுக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணுன்னா, பார்க்கை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் பாத்துலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வாக்கிங் போகிறவங்களுக்கும் ஈவினிங் வாக்கிங் போகிறவங்களுக்கும் இது டெஃபினட்டாக சொல்லணும்னா செம பார்க்கு, செம ஸ்பாட்டு. அதுவும் இந்த இடத்துல அந்த காற்று அடிக்குது பாருங்கள், வேறு லெவல், செம்மையாக இருக்குது. அதுக்காகவே வரலான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் கிட்ஸுக்காக ப்ளே ஏரியா இருக்குது. ஃபேமிலிஸும் ரிலாக்ஸ் பண்ண நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரியவங்க வந்தாங்கன்னா உட்காரத்துக்கும் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேக் சைடில் நின்று பார்க்கும்போது செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சிட்டி டிராஃபிக் நாய்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் ஆனால் ரொம்பலாம் உள்ளே கேட்கல. அது கொஞ்சம் பாசிட்டிவ். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சன்செட் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபோட்டோ போடுறதுக்கு செம்ம ஸ்பாட்டு. லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம இதில் பார்த்துருப்போம்ல, செம்மொழி பூங்காவில், நம்ம இந்த செம்மொழி பூங்காவில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்பாட்லாம் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம லொக்கேஷன் சொல்லலாம். இப்படி சிட்டிக்குள்ளே பார்க்ஸ் டெவலப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இது கண்டிப்பாக கவர்மெண்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். மக்கள் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஆனால் ஏகப்பட்ட கூட்டம் வீக்கெண்ட்ஸில், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீக் டேஸில் எப்படி இருக்குன்றது வீக் டேஸில் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே இன்றைக்கி செம்ம கூட்டம். முக்கியமாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். நீங்களும் கண்டிப்பாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.